வேறு நீங்கள் எதாவது சொல்லுங்கள். எப்படி சொல்கிறது, இதுதான் லைவ் இல்லையே, லைவில் தான் கீழே கமெண்ட் பண்ண முடியும், இதில் எப்படி கமெண்ட் பண்ண முடியும்னு கேட்குறீங்களா? பரவாயில்ல, மனசெல்லாம் நினைங்க, நினைஞ்சா நினைஞ்சா ஈரமாயிடும். அதனால் மனசில் திங்க் பண்ணுங்கள், அதை நான் அப்சர்வ் பண்ணி கேட்டுக்கிறேன். ஓகே. அண்ட் நம்ம ஏதாவது நல்ல வெப்சீரிஸ்லாம் பார்க்கலாம். நான் பார்க்குற வெப்சீரிஸ் வந்து உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன், இது நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். நீங்களும் தோணுச்சுன்னா பாருங்கள். நல்ல மூவிஸ் இருந்தால் சொல்லுங்கள், நானும் பார்க்குறேன். வேறு ஏதாவது நல்லா வேறு வெளியே அலைய மாட்டேன், மேக்ஸிமம் நான் வெளியே போக மாட்டேன். எங்கேயா ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் போகிறதுலாம் ரொம்ப ரேரு, சாப்பிட்றதுலாம். அதனால் அந்த மாதிரி நீங்கள் சொன்னாலும் நான் போயிட்டு வெளியே போய் அலைஞ்சி, அடிக்கிற வெயில் வேறு அடிக்குது, வெளியில் வேறு புகையாக இருக்குது, டஸ்ட்டு. அதனால் ரொம்ப ரேர் தான். நான் வீட்லேயே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிடுவேன், டிவி பார்ப்பேன். இனிமேல் உங்கள் கூட பேசுவேன், உங்கள் எல்லோரும் கூட பேசுவேன். ஓகே. அண்ட் வேறு நான் வந்து சிவில் இன்ஜினியரிங், டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடித்தேன். அண்ட் அதுக்கப்புறம் பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்தேன். அண்ட் இப்போ எம்பிஏ ஃபைனான்ஸ் வந்து போயிட்டுருக்கு. டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் தான் போயிட்டுருக்கு. ஸோ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி காய்ஸ், யாராவது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் போட்டிருந்தீங்கன்னா கமெண்டில் ஒரு ஏதாவது ஒன்று போட்டு போங்க. நானும் அங்கே தான் படிச்சுட்ருக்கேன். வேற 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 எப்படி இருக்கு? இது நல்லா இருக்கு. ஸோ ஹேர் வந்து சாஃப்டாக இருக்கும், என் ஹேர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்படி லைட்டாக காற்று அடித்தாலும் அப்படியே பறந்துடும். இப்போதைக்கு பறக்குது. ஓகே. ஸோ ஹேருக்கு நீங்கள் ஏதாவது ரெமிடிஸ், அதாவது ஏதாவது நல்லா இது பண்ணால் நல்லாயிருக்கும், ஹேர் வந்து ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்கு அண்டு டார்க்கு ஹேர் ஆகிறதுக்கு, முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ரெமிடிஸ் இருந்தால் கமெண்ட்டில் பண்ணுங்கள். எல்லாருக்கும் உதவும். ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு சின்ன விஷயமாக ஸ்பார்க்காக ஒன்று பேசுனா அது வந்து ஏதாவது ஒருத்தர் மனசில் வந்து அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமாக மாற வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம கமெண்ட்டில் பேசலாம். லைவ் வரேன், இப்போதைக்கு என்னால் லைவ் பண்ண முடியாது என் வீடியோவால். ஏன்னா லைவுக்கு வந்து ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸாவது வேணும். இனி தானே வீடியோ போட்டுக்கிறேன். முதல்ல இந்த வீடியோ வந்து அடாடா வீடியோவை போர்ட்ரேட்டில் எடுத்துகிட்ருக்கேன், லேண்ட்ஸ்கேப்பில் எடுக்கணும் வீடியோவை. பார்த்தீங்களா, இவ்வளோ தான் வாழ்க்கை. 14 நிமிஷம் போயிடுச்சு, நோ ப்ராப்ளம். அண்டு இதுதான் ஈஸியாக இருக்குது. இப்படி பேசுறது நல்லா இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதை வச்சு பேசுறதுக்கு கேமராவை இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குது வீடியோவில். வேறு வரேன், டெய்லியும் ஒரு மார்னிங் ஒன்று போடுறேன், உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன். அண்ட் ஆஃப்டர்நூன் வரேன், அண்டு நைட் ஈவினிங் பேசலாம். அண்ட் லைவ் வந்துச்சுன்னா டெய்லியுமே லைவ் பண்ணலாம். நம்ம சும்மா ஏதாவது பேசலாம். என்ன பேசுறதுனா எதுவுமே இல்லை பேசுறதுக்கு. நான் இவ்வளோ நேரம் பேசிட்டு இல்லையா? எதுவுமே நான் என்ன பேச போகிறேன்னு எனக்கே தெரியாது, ஆனால் பேசிட்டு தானே இருக்கேன். இந்த மாதிரி பேசலாம், ஏதாவது நல்ல விஷயங்கள் பேசலாம். until then வேற என்ன சொல்கிறதுக்கு இருக்கு? அண்ட் இந்த கண்ணாடி வாங்கினேன். இந்த கண்ணாடி வந்து லென்ஸ்கார்ட்டில் வாங்கினேன். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்குது, உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. லென்ஸ்கார்ட்டில் வந்து கண்ணாடி லைட் வெயிட்டு. இந்த ஸ்டாக் முடிஞ்சிச்சு, நீங்கள் தேடினாலும் கிடைக்காது. ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட்டு ஸ்பெக்ஸ். நான் 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்பெக்ஸ் போட்டுட்ருக்கேன். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சி ஆசைப்பட்டு போட்ட மாடல் வந்து இந்த ஸ்பெக்ஸு. ஸோ ரொம்ப பிடிச்சது, வீட்டுக்கே வந்து கொடுத்துட்டு போயிட்டான். அண்ட் இப்போது வந்து என்ன வேணும், ஸ்நாக்ஸ் வேண்டுறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நான் ஜெப்டோவில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கேன். ப்ரோ நீ வந்து என்ன பண்ணுற, வீட்டிலே தான் இருப்பியா, ரூம்குள்ளே தான் இருப்பியானா?
மேக்ஸிமம் வீட்டுக்குள்ளே இருப்பேன். சம்டைம்ஸ் அப்படியே அப்பார்ட்மெண்ட்டை சுற்றுவேன். நல்ல மரங்களாக இருக்கும். ஒரு நாள் நம்ம அப்பார்ட்மெண்ட் டூர் போகலாம். நல்ல மரங்கள், மூலிகை செடிகள் எல்லாமே இருக்குது, பார்க்கலாம். அண்ட் வேறு படம் பார்க்கலாம். நம்ம எல்லோரும் சேர்ந்து உட்காந்து படம் பார்க்கலாம். ஓகே. ஸோ நீங்கள் எல்லோரும் இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்க, என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அண்ட் இந்த நாளில் நீங்கள் ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்தீங்களா, செஞ்சீங்களா, நடந்துதா, நேற்று நைட்டு என்ன கனவு வந்தது உங்களுக்கு, அந்த கனவோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்களா? அப்படி மீனிங் தெரியலனா கனவு கீழே சொல்லுங்கள், நான் அதுக்கு மீனிங் சொல்கிறேன். நானும் ஒரு சின்ன ஒரு கனவு கண்டேன், அதோட மீனிங்கை தேடிட்டு இருந்தேன். ஒரு நாய் வந்து, ஒரு பையன், தெரிஞ்ச பையன், அவனை வந்து சொல்கிறான் என்கிட்ட, ஒரு நாய் வந்து என்னை கூப்பிட்டுட்டு போயிட்டே இருக்குன்னு சொல்கிறான். டெய்லியும் நாய் வந்து முன்னாடி அவனை கூப்பிட்டுட்டு போயிட்டே இருக்குது, இவன் பின்னாடியே போகிறான். நாய் திரும்பி பார்க்குது இவன் வரானா இல்லையான்னு. ஸோ நாய் பின்னாடியே போகிறான். அடுத்த நாள் என்னையும் கூப்பிட்றான். ஸோ என்னை பார்த்தோன்னே அந்த நாய் வந்து ரொம்ப ஹாப்பியாக குதிச்சு ஹாப்பியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி குதிச்சு என்ன ஒரு இடத்துக்கு கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்குது அந்த நாய். ஸோ இது வந்து என்னோடய ட்ரீமில் வந்தது. ஐ ஷேர் வித் யூ பீப்புள். அண்ட் வேறு என்ன, கை வலிக்குது. என்கிட்ட ஸ்டாண்ட்லாம் வச்சுருந்தேன், நான் வீடியோவுக்கு பிடிக்கிறது ஸ்டாண்டு வச்சுருந்தேன். அண்ட் இப்படி ஒரு அழகாக இழுத்தா இவ்வளோ தூரத்துக்கு வருமே ட்ரைபாடு, அது வச்சுருந்தேன். இருக்குது, எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஆனால் இது வந்து இந்த கம்ஃபர்ட்டு வேறங்க. கையில் பிடிச்சி அப்படி பேசுகிற கம்ஃபர்ட்டே வேறு. நிறைய இப்படி பிடிக்கலாம், இதை இப்படி பிடிக்கலாம், திடீர்னு டாப் வியூவில் இப்படி காட்டலாம். நல்லா இருக்குது. ஓகே. அண்டு வேறு என்ன, ஏதாவது உங்கள் ஆஃபீஸில் உங்களோட டென்ஷன் ஏதாவது இருந்தால் என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஆஃபீஸ் போகிறீங்கன்னா கண்டிப்பாக சில நிறைய பேருக்கு நல்ல ஆஃபீஸ் கிடச்சிருக்கோம், இல்லை கொஞ்சம் பேருக்கு நல்ல ஆஃபீஸ் கிடச்சிருக்கோம். நிறைய பேர் கொஞ்சம் ஒர்க்கு டீம் செட் ஆகாது, நல்ல கம்பெனியாக இருக்கும். இல்லைன்னா கம்பெனி மொக்க கம்பெனியாக இருக்கும், ஆனால் டீம் சூப்பரான டீமாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆஃபீஸில் ஃபேக்டர்ஸாக இருக்குது. நம்மளோட நிம்மதியை வந்து நிலைநாட்டுறதுக்கும், நிம்மதியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. எல்லாமே சேர்ந்தால் தான் நல்லாயிருக்கும். அந்த 8 மணி நேரம், சில பேர் 10 மணி நேரம் வேலை பார்ப்பீங்க. ஓகே, அந்த 8 மணி நேரம் மேக்ஸிமம் வேலை பாருங்கள். அதுக்கு மேலே வேலை பார்க்காதீங்க. முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துடுங்க. கமிட்மெண்ட் இருக்குது ப்ரோ, முடியாதுன்னு சொல்ல முடியாது. வேலை போய்டும்னா போகட்டும். நல்ல வேலையை தேடுங்க, கிடைக்கிற வரைக்கும் தேடுங்க, நல்ல வேலை கிடைக்கும். ஓகே, நம்புங்க. நல்ல வேலை. ஏன்னா 8 மணி நேரம் நம்ம லைஃப்பில் ஒதுக்குறோன்னா அதை நீங்கள் 8 மணி நேரம் மட்டும் ஒதுக்குறது கிடையாது. காலையில் எந்திரிப்பீங்க, எந்திரிச்சு ரெடி ஆகணும், வீட்டில் சாப்பாடு செய்யணும், பஸ் ஆர் ட்ரெயின் ஆர் பைக்கில் போகணும், அண்டு திரும்பி அங்கே லஞ்சு, அவ்வளோ பேர்கிட்ட ஒர்க்கு பண்ணணும், திரும்பி வீட்டிலேருந்து கால்ஸு, ஈவினிங்கு ரெடி ஆகணும், திரும்பி ஈவினிங் இதே மாதிரி ரொட்டீனில் ட்ராவலு, நைட்டு வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 8 மணி ஆகிடும். ஆனால் ஆவரேஜாக ஆகிடும், 7 மணிலேருந்து 8 மணி ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் ஜாப் போகிறீங்கன்னா 8 ஹவர்ஸ் ஒதுக்கிறது இல்லை கம்பெனிக்கு. தூங்குறது கூட அப்படி தான். நாளைக்கு லீவுன்னு நினைக்கும் போது இன்றைக்கி சூப்பராக தூக்கம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு ஃபீலு, ஒரு ஃப்ரீனஸ்ஸாக இருக்கும் மனசுக்குள்ளே. ஆனால் நாளைக்கு லீவ் இல்லாத பட்சத்தில் இன்றைக்கி வந்து அந்த இது அப்படியே மனசுக்குள்ளே தான் இருக்கும். தூங்கினா போதும், படுத்தா போதும்னு தோணும், அவ்வளோதான். அதனால் ஒரு 24 ஹவர்ஸும் நம்ம வந்து ஒரு கம்பெனிக்கு ஒதுக்கு தான் செய்கிறோம். நம்ம வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குற பட்சத்தில் நிலைமை மாறும், கவலைப்படாதீங்க அனைவரும். ஐ எம் வித் யூ ஆல்வேஸ். ஓகே. அண்ட் ஏதாவது உங்களுக்கு ஆஃபீஸ் டென்ஷனாக இருக்கட்டும், ப்ரெஷராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். லைவில் பேசலாம். நம்ம லைவ் ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சுன்னா லைவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு சப்ஸ்கிரைப் தோணிச்சுன்னா பண்ணுங்க, கம்பல் பண்ண மாட்டேன் நான் யாரையுமே. உங்களுக்கு என்கிட்ட பேசுகிறது, இல்லை நீங்கள் என்கிட்ட பேசணும், நம்ம பேசுகிறது ஓகே, இந்த டைம் நல்லா போயிட்டுருக்குன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து பேசலாம். 50 பேர் வந்தாங்கன்னா நம்ம லைவில் பேச ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, கை ரொம்ப வலிக்குது. 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 20 மினிட்ஸ் பேசியிருக்கேன் உங்கள் கூட.
கொஞ்ச நேரம் கழித்து வரேன், நான் அப்புறம் வரேன். ஓகே, டேக் கேர் நண்பர்களே. கொஞ்ச நேரம் டிவி பார்க்குறேன், ஏதாவது சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு. நாளைக்கு சண்டே தானே, நாளைக்கு பிடிச்சிடுறேன் வந்து. டேக் கேர். ஓகே.